இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கொடுக்கிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் அர்த்தமுள்ள வாழ்க்கை என்கிறதான தலைப்பில ஆண்டவர் நம்மோடு கூட பேச சித்தமா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்போது அர்த்தமுள்ள வாழ்க்கையை மாற்றப்படுகிறது? ஒரு பொருள் எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த படைக்கப்பட்டதின் நோக்கத்தை அந்த பொருள் நிறைவேற்றும் போது அந்த பொருளுடைய வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாய் மாற்றப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதே போலதான் நீங்களும் நானும் எதற்காக நாம் படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றும் போது நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாய் மாறும். அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். பிரியமானவர்களே, முதலாவதாக எதற்காக நாம் படைக்கப்பட்டதான நோக்கத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எதற்காக படைக்கப்பட்டேன் என்பதை குறித்து இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது நாம் ஆண்டவருக்குள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆகும்படியாக நாம் படைக்கப்பட்டோம். Being faith in God, that is what the reason, that is what the purpose of my creation. நான் எதற்காக படைக்கப்பட்டேன்? ஆண்டவருக்குள் விசுவாசம் உள்ள வாழ்க்கையை வாழும்படியாக நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஜீவனை உடையவன் என்று சொன்னால் ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள். அப்போ ஒரு உயிர் ஒருத்தனுக்குள்ளாக இருக்கிறது. உண்மையாகவே எனக்குள்ளாக இப்ப சுவாசம் இருக்கிறது, ஆனா உண்மையா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சொன்னால், எவன் ஒருவனுக்குள்ளாக குமாரன் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ, அவரை குறித்துதான விசுவாசம் செயல்படுகிறதோ அவன் மாத்திரம்தான் ஜீவனை உடையவன். அப்படி என்றால் அவனுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் மாற்றப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசியாதவனோ அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு சொல்லி இந்த வசனம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அதோடு நின்று விடாமல் யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னார். அப்போ ஜீவ ஒளி என்று சொன்னா என் வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாய் நான் எனக்கு கொடுத்திருக்கிறதான வாழ்க்கையில அர்த்தமாய் நான் வாழ வேண்டும் என்று சொன்னா அதற்கு முக்கிய காரணம் அவசியம் யாரு வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேண்டும். அவர் இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கை விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றப்படும். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அப்போ என்னுடைய அல்டிமேட் கோல் என்ன? என்னுடைய அர்த்தமுள்ள வாழ்க்கையான நோக்கம் என்ன? நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அப்ப அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக எனக்குள்ளாக விசுவாசம் காணப்பட வேண்டும். விசுவாசம் உள்ள வாழ்க்கையை நான் வாழும் போது அர்த்தமுள்ள வாழ்க்கையா என்னுடைய வாழ்க்கை மாற்றப்படும். ஒருவேளை இப்போ உங்களுக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பலாம், நான் விசுவாசம் உள்ள வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், அப்போது என் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையை மாற்ற முடியுமா? அப்ப நான் கரெக்டா தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசமானது அது நம்பப்படுகிறவர்களா மாத்திரம் இல்லாமல் விசுவாசமானது அது கிரியையிலும் காட்டப்பட வேண்டும். இதே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கிரியை இல்லாத விசுவாசமானது அது செத்ததா இருக்கிறது. இப்ப நீங்க விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்த விசுவாசமானது கிரியைகளில் வெளிப்பட வேண்டும். அப்படி என்றால் யாரெல்லாம் உங்கள் மூலமாக அந்த விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறார்கள், அப்போது உங்களுடைய வாழ்க்கையும் கூட அவர்களோட வாழ்க்கையோடு கூட அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றப்படும். பிரியமானவர்களே, விசுவாசமானது கிரியைகளில் நிறைந்திருக்கிறது. இந்த கிரியையானது அது வெளிப்படும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும். இன்னைக்கு இந்த அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு வேதத்துல ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா, இவரை தவிர வேற சிறந்த எடுத்துக்காட்டு யாரையும் சொல்ல முடியாது. அவர் யார் என்று கேட்டால் பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். பவுலுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு, அவர் விசுவாசிக்க ஆரம்பித்ததற்கு பிற்பாடு அந்த விசுவாசத்தில் அவர் நிலைத்திருந்தார். அந்த விசுவாசத்தை அவர் செயல்படுத்த ஆரம்பித்தார். அதுதான் கிரியைகளினால் அவர் விசுவாசத்தை காட்ட ஆரம்பித்தார். அவர் சென்ற எல்லா இடத்திலும் ஒரு பொழுது கூட ஆண்டவரை விட்டு விலகல. அவர் துன்புறுத்தின அந்த ஆண்டவரையே அவர் மற்றுமாக பின்பற்ற ஆரம்பித்தார். அவர் மாத்திரம் பின்பற்ற ஆரம்பிக்கல,
அவரோடு கூட இருந்தவர்களையும் அவர் பின்பற்றும்படியான கிரியைகளை, விசுவாச கிரியைகளை பவுல் நடப்பித்தார். எனவேதான் விசுவாசத்திற்குரிய நல்ல போராட்டத்தை பவுல் போராடுகிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கப்புறம் எத்தனையோ பாடுகள் வந்தாலும் எந்த பாடுகளும் பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த விசுவாசத்தை பின்வாங்க எடுத்து போட வைக்கவே முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அர்த்தமுள்ள வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்றால் முதலாவது நான் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்துல நான் நிலைத்திருக்க வேண்டும். அந்த நிலைத்திருப்பது மாத்திரமல்ல, என்னுடைய விசுவாசத்துல கிரியையினால நான் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் விசுவாசத்துல நிலைத்திருந்தார். அவர் எதற்காக இந்த உலகத்துல வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் சரியாக நிறைவேற்றி முடித்தார். விசுவாசத்திற்கு அடையாளமாக அவர் விளங்கினார். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் இந்த உலகத்துல வாழும்போது யார் யாரெல்லாம் அவர் சுகம் கொடுத்தாரோ, வேதத்துல நீங்க பாருங்க, முதலாவது கர்த்தரிடத்துல அவர் கேட்கிற காரியம், நான் என்னால் இதை செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? He emphasized faith first. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசத்திற்கு முதலிடம் கொடுத்தா. அப்போ விசுவாசிக்கிறவன் மாத்திரம்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த விசுவாசத்தை கிரியைகளை நான் நடப்பிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமான அர்த்தத்தை அவன் காட்டுகிறவனாய் காணப்படுகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த விசுவாசத்தின் கிரியையானது நம்ம நடைபிக்க வேண்டும், கிரியைகளினால் காட்ட வேண்டும். நாம் விசுவாசிக்கிற அந்த ஆண்டவரை மற்றவர்களும் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையோடு கூட அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் மாற்றப்படும். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ கர்த்தர் நம்ம அழைக்கிறார். முதலாவது படி விசுவாசம். விசுவாசிக்கிறவன் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறான், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறான், வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்கிறான், தான் பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் பிரகாசிக்கிறான். பவுல் எப்படி மற்றவர்களுக்கு தான் பெற்றுக்கொண்டதான அந்த வெளிச்சத்தை, அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, ஆனால் கண்கள் திறக்கப்பட்டவுடனே ஆண்டவரை அவர் தரிசித்த உடனே அந்த பிரகாசத்தை மற்றவர்கள் வாழ்க்கையில் அவர் பிரகாசித்தாரோ, அதே போல நீங்களும் நானும் அதே வாழ்க்கையை வாழ முடியாத கர்த்தர் அழைக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். நானும் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவள் என்று சொல்வதில் அர்த்தம் அல்ல. அது வாழ்க்கையில உண்மையா நாம் கடைபிடிக்கிறோமா, நம் மூலமாக அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோமா என்பதில் தான் இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நாம் வாழுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்ம ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, சுவாமி உம்மை துதிக்கிறேன் அப்பா. விசுவாசத்தை குறித்து எங்களோடு பேசுனீங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு விசுவாசம் எங்கள் வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நாளில் புரிந்து கொண்டோம், உணர்ந்து கொண்டோம். சுவாமி, எங்கள் வாழ்க்கையை ஒரு விசை நீர் கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தினால் நாங்கள் நிரப்பப்பட கிருபை செய்யுங்க. ஆவியானவருடைய பிரசனம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். சுவாமி, இதை அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்கள் விசுவாசமானது கிரியைகளினால் நடப்பிக்கிறதா இருக்கிற கிருபை கொடுங்கப்பா. உமக்கே துதிக நமக்கே ஏறெடுக்கிறோம். இப்ப நாம் இயேசுவின் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை